ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் எல்லா பொருட்களையும் கலப்படங்கள் இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக கோடை காலம் வந்துட்டாலே நம்முடைய ஞாபகங்களுக்கு வரக்கூடிய ஒரே பழம் தர்பூசணி. வயசு வித்தியாசம் பார்க்காம உடல் சூட்டை தணிப்பதற்காக அனைவரும் வாங்கி சாப்பிடுறோம். இதுல வருத்தத்திற்குரிய அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த தர்பூசணி பழங்கள்லயும் கலப்படங்கள் இருக்கு. தர்பூசணி உள்ள வெட்டும் பொழுது அதை பார்க்க செக்க செவேன்னு இருக்கிறதுக்காக எரித்ரேசன் அப்படின்ற கலரன் நிறம் ஊட்டிய இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்துறாங்க. இதனால பழங்கள் பார்க்கறதுக்கு சிவப்பா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம அதனுடைய சுவையும் கூடுது. இதை வாங்கி நம்ம சாப்பிடுறதுனால வயிற்று வலி மட்டும் இல்லாம இன்னும் பலவிதமான நோய்கள் வர்றத உணவு பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கலப்படங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு பல பழங்களை பறிமுதல் செய்வதோடு மட்டும் இல்லாம அபராதம் விதிக்கிறாங்க. ஒரு சில சுயநலவாதிகள் தான் இந்த மாதிரி செய்யறாங்க. இது அல்லாத மற்ற பழங்கள்ல கலப்படங்கள் கிடையாது. இருந்தாலும் நம்முடைய குடும்பத்துடைய ஆரோக்கியத்திற்காக இந்த மாதிரியான காட்டன் பஞ்சுகள் எடுத்து நம்ம தேய்க்கும் பொழுது உண்மையில அதுல நிறமூட்டிகள் சேர்த்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி செக்கச்சேவேன்னு வரும். இது போன்ற முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓவர்லாக், ஜிக்ஸாக், பவர் மிஷின் எதுவாக இருந்தாலும் நம்ம சன் தையல் மிஷினுக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச தையல் மிஷினை வாங்கிட்டு போய் தச்சு தொழிலை டெவலப் பண்ணுங்கள்.